இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை முதல் 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை. என்ன கடகராசி அன்பர்களே, காட்டுக்கு போற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு காட்டுக்கு போற சூழ்நிலை. மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர். மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர். சாமி, பிளட் ப்ரெஷர். குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குரு ராமர் வனத்தில்ன்றான். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த குரு பகவான் போய் அமரும்பொழுது ஒவ்வொரு புராண புருஷர்களும் என்னென்ன மாதிரி அவஸ்தைகளை அனுபவிச்சாங்க அப்படின்றதுக்கு ஜென்ம குரு ராமர் வனத்திலே. அவர் ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம், மேலும் உச்சனை பார்த்தா பிச்சை எடுக்கணும், அதுவும் இருக்குது அவருக்கு. கடகலகனா ஒரு குரு உச்சம், நேர் 7 செவ்வாய் உச்சம், உச்சம் பார்த்தான் பிச்சை எடுக்கணும். இது மேஷத்தில் சூரிய உச்சம், கடகத்தில் சனி உச்சம், இவனும் பார்த்தான் 2 ஜோடி கிரகம் பார்த்தான் பிச்சை எடுக்கணும். கரெக்டாக ஜென்மத்தில் வரும்போது எடுக்கும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எதில் காட்டுக்கு போகணுன்னு இருக்குது, வழக்கில் போகணுமா, இல்லைன்னாக்கா கடன் வாங்கிட்டு அதனால் கடன்காரனால் தலைமுறைவாக காட்டுக்கு போகணுமா, என்ன இல்லை வாழ்க்கையே விரக்தி ஆகி போச்சுன்னு காட்டுக்கு போகணுமா, பணம் நிறைய இருந்தால் கூட எனக்கு வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சிங்க எனக்கு, நான் பாட்டுக்கு இந்த பாருங்கள் இந்த மொத்த சொத்தையும் நான் போய் ஆமாங்க ஜோதிடத்தில் எழுதி வச்சுட்டு போகிறேங்க. நாளைக்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் பண்ணுறேன்றார் ஜோதிட சத்குருஜி மெஹரு. அவருடைய ஆசிரமத்தில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு நான் போகிறேங்க காட்டுக்கு. அப்படியும் போகலாம், வாங்க நம்ம ஆசிரமத்துக்கு. யூனிவர்சிட்டி அமைக்க போகிற எதிர்காலத்தில் பணக்காரங்க தான் வர முடியும், பின்ன ஏழைகளை வர முடியும். ராமனே பணக்காரன் தானே, காட்டுக்கு போன ராமன். அந்த மாதிரி ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆசிரமத்துக்கு எழுதியா டொனேஷன். அவராவது பாரு, இது வரல ஒரு 10 வருஷமாக எல்லாருக்கும் பணவர நாட்கள் கொடுத்துருக்காரு, சந்திராஷ்ட நாட்கள் கொடுத்துருக்காரு. சமூகத்துக்கு 10 வருஷம் சேவை செஞ்சுருக்காரு அவர். பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கொடுத்து அப்படியும் நீங்கள் முடிவெடுக்கலாம். வேறு எதுக்கு கொடுத்தாலும் பேசாது. நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் அங்கே உள்ள இருக்கிற விக்கிரகம் பேசாது. ஆனால் ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியே ஒரு 100 ஜோதிடரை நான் உருவாக்கி விட்டேன்னா எனக்கு அப்புறமா ஒரு 100, 200, 500, 1000 ஆண்டுகளுக்கு அந்த 100 ஜோதிடர்களுடைய வம்சம் அப்படியே உங்களுக்கு இந்த பணவர நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருக்குது சாமி உங்களுக்கு நேரம். மேஜர் பிளானட்ஸ் நல்ல இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் எந்த ஒரு வெற்றியும் பெற முடியும். மேஜர் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது. இப்போ இந்த 3 பிளானட்டுமே உங்களுக்கு நல்லா இல்லையே, என்ன பண்ணுவீங்க? அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் தனலாபமும் லக்னாதிபதியும் தான் காப்பாற்றணும். அது நல்லா இருக்குதா இல்லையான்னு ஒரு ஜோதிட ஞான குருவிடம் தெளிவு பெறுங்கள். இப்போ பலனை கேளுங்கள். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே தொழிலில் நல்ல செய்திகள் வரும். தொழிலில் சில நூதனமான நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல வார்த்தைகள் வரும். ஒரு சின்னதாக ப்ரமோஷன் வரலாம், இன்னும் சின்னதாக உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுக்கலாம். இதெல்லாமே நடக்கும். சேமிப்பு மட்டும் இந்த மாதம் கரையும். சேமிப்பு கரையும். பிறகு நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு உங்கள் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு காம ஆவி. வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். வாயை திறந்தால் பொய்யத்தான் பேச வேண்டியது வரும். உண்மையை சொன்னால் எவனும் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான். அப்படி இருக்குது. இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன். இது முடிஞ்ச உடனே, இது பேசிக் பலன் முடிஞ்ச உடனே. முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. இந்த காலகட்டம் காமம் தலைக்கு ஏறி போய் ஆடும் பித்தம். யாராவது சின்ன வீடு, ஸ்டெப்னி, சைடு வீடு, திருமணம் கடந்த உறவு வச்சுருந்தாக்கா அதோடு என்ஜாய் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு அது அடிப்படை ஜாதகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். பல்லு இருக்கிறவன் தான் பகடா சாப்பிட முடியுன்ற மாதிரி தான். இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். சூப் குடிக்கணும்னா நாக்கு இருக்கணுன்ற மாதிரி. நாக்கே இல்லாத எப்படி சூப் குடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நாக்கில் ருசி உணர்வு இருக்கணும்ல. எதை சாப்பிட்டாலுமே எனக்கு ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி ருசி இருக்கணும். வாழ்க்கையின் மீது ருசி இருந்தால் ரசி வரும். ருசிப்பு இருந்தால் தானே ரசிப்பு வரும். ஆக அப்படி காமத்தை சும்மா அனுபவிக்கிற மாதிரி பிளானட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி. அனுபவிங்க. மனைவின் மூலமாகவும் அனுபவிக்கலாம், திருமணம் கடந்த உறவுலையும் அனுபவிக்கலாம், லிவிங் டுகெதர் இருந்தால் அதில் அனுபவிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதகம் எதை சார்ந்திருக்கிறதோ அதில் அனுபவிப்பீர்கள்.
இரண்டாவது நிலை, மேலும் இந்த முதல் நிலையில கடன் மூலமாகவும் பணம் வரும், நண்பர் மூலமாகவும் பணம் வரும், ஒரு நண்பி மூலமாகவும் பணம் வரும், நான் முன்னாடி சொன்னதன் மூலமாகவும் பணம் வரும். இரண்டாவது நிலை என்பது 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் தொழில் லாபத்தை கொடுக்கும். முன்னாடி செஞ்ச உழைப்பு இப்போ லாபத்தை கொடுக்கும். அதுதான் இரண்டாவது நிலை. காணிலாம் வாங்கலான்ற சிந்தனை வரும், அதுக்கான பணமும் லைட்டாக வரும். மூன்றாவது நிலை என்பது 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவு வரும். எதுக்காக செலவு? ஹெல்த்துக்காக செலவு, உங்களுடைய வீடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற இஎம்ஐ செலவு, வட்டி செலவு, இஎம்ஐ செலவு வரும். நான்காவது நிலை 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உங்கள் வித்தையை வைத்து, உங்கள் தொழில் திறமையை வைத்து ஒரு பணம் வரும் 6 என்ற தொகையில். ஐந்தாவது நிலை அது 5 ஜூலை 2026 கிட்டத்தட்ட 16 ஜூலை 2026 வரலும் செலவை கொடுக்கும். ஷேரு, ஸ்பெகுலேஷனுக்கு, லாட்டரி டிக்கெட்டுக்கு போனீங்கன்னா ஆன்லைன் ரம்மிக்கு 50 காசும் போயிடும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் போகும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன், அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.